5ஆம் அதிகாரம் 1 ஒரு 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், அபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றார். கவனிக்க வேண்டும், இல்லாதவைகளை இல்லை என்பதற்காக நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு இது இல்லை அப்படின்றதுக்காக நீங்க பயப்படாதீங்க. ஆபிரகாமுக்கு என்ன இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆதாமுக்கு 14வது தலைமுறையாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாகிய யோனைக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 14வது தலைமுறையில வந்த ஆபிரகாமை இவன் ஒரு சிலைகளை செய்து விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவனை கர்த்தர் இவனை வேறு பிரித்து அழைத்து கொண்டு வருகிறார். அவனை அழைக்கும் போது வாக்குத்தத்தமா சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நீ வா, நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், உனக்கு ஒரு இடத்தை கொடுப்பேன், அந்த இடத்துல நீ போ, அந்த இடத்துல போய் நடந்து திரி, அந்த இடம் முழுவதும் உனக்கு சொந்தமாக மாறும் என்று சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் தன் மனைவியும் தன் வேலைக்காரனும் வேலைக்காரிகளில் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறார். இவன் புறப்படுகிறதை பார்த்த உடனே அவனுடைய அண்ணன் மகனாகிய லோத்துவும் தன் மனைவி பிள்ளைகளோடும் அவனுடைய மந்தை மேய்ப்பரோடும் வேலைக்காரரோடும் மந்தைகளோடு புறப்பட்டு வருகிறார்கள். இப்படி இவர்கள் கடந்து வந்த பிற்பாடு இவர்களுடைய நாட்களில பின்பு ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போகிறார்கள். பிரிந்து போன பிற்பாடு என்ன தெரியுமா நடக்குது? ஒருவேளை லோத் அவனோடு கூட இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? அண்ணன் பையன் நமக்கு பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், அண்ணன் பையன் நமக்கு வாரிசா இருக்கட்டும். நிறைய நேரம் இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் அரவணைத்து கொள்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லை, என் தங்கச்சி குழந்தைய பெண் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, என் தங்கச்சி குழந்தைய என் அக்கா குழந்தைய நம்ம பிள்ளையாக்கி மாத்திக்கலாம். இவர் என்ன யோசிப்பாரு, நம்ம தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளைய நம்ம எடுத்துக்கலாம். இதுலயே 2 பேருக்குள்ள முட்டிக்கின்னு யாரும் எந்த பதில் பேச மாட்டாங்க. சில ஒத்து போற குடும்பத்துல ஒரு குழந்தைய எடுத்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அண்ணன் குழந்தையோ அல்லது அனாதை இல்லத்தில் இருக்கிற குழந்தையோ தகப்பனால் தாயார் கைவிடப்பட்ட பிள்ளையோ எடுத்து வளர்த்துப்பாங்க. ஆனா ஆபிரகாம் ஒருவேளை அப்படி சிந்திப்பானாக்கோ என்று எனக்கு தெரியல. ஆண்டவர் நினைச்சிருப்பார். கொஞ்ச நாட்கள் போன உடனே ஆபிரகாம் லோத்துவை தன் மகனாகவும் லோத்துவின் பிள்ளைகளை தன் பேர குழந்தைகளாக நினைத்து பாவித்து வாக்குத்தத்தத்தை மறந்து போய்விடுவான் என்பதற்காகவே ஒருவேளை லோத்துவின் வேலைக்காரனுக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரருக்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். அந்த வாக்குவாதம் வந்ததனால ஆபிரகாமும் லோத்துவும் இருவரும் பிரிந்து போகிற ஒரு நிலைமை வருகிறது. இப்படி பிரிந்து போன பிற்பாடு லோத்துவை அவன் காப்பாற்றுகிறான். சில சம்பவங்கள் நடக்கிறது. இப்ப இந்த 15ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேசுறார். நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு ஒரு மகா பெரிய பலனா இருக்கிறேன், நான் தான் உனக்கு பலனா இருக்கிறேன். சில நேரம் நம்ம நினைப்போம் தெரியுமா, என் குடும்பத்துல பணம் எனக்கு பலனா இருக்கிறது, என் வேலை எனக்கு பலனா இருக்கிறது, எனக்கு இருக்கிற பிள்ளைகள் எனக்கு பலனா இருக்கிறாங்க, எனக்கு இருக்கிற உறவுகள் எனக்கு பலனா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அவர் வந்துருவார், இவர் வந்துருவாரு, அவர் இதை செய்வார், அவர் இதை செய்வார், எனக்கு அவங்க கொடுத்து தாங்கிடுவாங்க. இந்த ஊழியத்தின் பாதையில கடந்து வந்து என்னை கேட்டா நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருவரே என்னை தாங்கி கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரே. எத்தனை தேவைகள் இருந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் யாரும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. யாரும் முன் வந்து நமக்கு கொடுத்து நீ இதை செஞ்சுக்கோ இதை வச்சுக்கோ கொடுக்க போறது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தமா அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனா இருக்கிறேன். அந்த ஷார்ப்பு கொஞ்சம் குறைச்சுக்கோ. நான் உனக்கு பலனா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். அவன் கேட்கிறான், நீங்க எனக்கு பலனா இருக்கிறீங்களே, என்னத்தை தருவீங்க? நீங்க எனக்கு பலன் சொன்னா என்னத்தை தருவீங்க? எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, எனக்கு பலனா நீங்க இருக்கிறீங்க சரி, எனக்கு பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. எனக்கு பிள்ளை இல்ல ஆண்டவரே, நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், உன்னை நம்பி வந்துட்டேன், நீங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்க, நம்பி வந்திருக்கிறேன், ஆனா எனக்கு பிள்ளை இல்லை,
இந்த எலியேசர் என்கிறவன், தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என்பவன் என் வீட்டின் காரியங்கள் எல்லாம் விசாரிக்கிற விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். என் வீட்டின் காரியங்கள் எல்லாம் கவனிக்கிற நபராய் இருக்கிறான். எனக்கு அடுத்தபடியா என் வீட்டிலே வேலைக்காரிகளை கவனிக்கிறவனா இருக்கிறான். என் மந்தையை கவனிக்கிறான், என் வருமானங்களை கவனிக்கிறான். எனக்கு அவன் ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ஆனா எனக்கு பிள்ளை என்ற கவலை எனக்கு இருக்கிறது, குழந்தை இல்லைன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எனக்கு பிள்ளை இல்லைங்கிறது ஒரு வேதனை எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு பலனா இருக்கிறேன். அல்லேலூயா, நான் உனக்கு பலனா இருக்கிறேன்பா. அல்லேலூயா, நான் உனக்கு பலனா இருக்கிறேன். அது எப்படிப்பட்ட பலன்? மகாபரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலன் சத்துருவை எதிர்த்து போரிடுவதற்கு நமக்கு வேண்டும். கேடகம் அவனுடைய ஆயுதங்களோ, அவனுடைய என்ன சொல்றது, அவனிடத்து வருகிற எதிரியின் ஆயுதங்கள் நம்மை காக்காதபடி வேலி அடைத்து காக்கிற, ஒரு நம்ம வெட்டு விழாதபடி தடுக்கிற ஒரு கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். தீங்கு நம்ம இடத்துல வராதபடி, ஆபத்து வராதபடி, விபத்து வராதபடி, தீங்கு நேராதபடி கர்த்தர் பாதுகாக்கிற ஒரு கேடகமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் உங்களுக்கு பலனாவும் கேடகமாக வேணும்? Hallelujah. The God strengthens shield. You don't know shield? Shield. Let's read the Bible. 15 first word. इन बातों के प्रस्ताव यहोवा का ये वचन दर्शन में अब्राम के पास पहुंचा। हे अब्राम, मत डर, तेरी डाल और तेरी अत्यंत भारी Shield का हरि ஹல்லேலூயா. என்ன பேர்? என்ன பர்தா? பர்த்திபன். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பலன், எனக்கு பிள்ளை. அவன் கேட்கறான் பாரு, நியாயம் தானே, நீங்க சொன்னீங்கன்னு நான் வந்துட்டேன் ஆண்டவரே. என் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு, என் குடும்பத்தாரெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்து பரதேசியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னு வந்திருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை ஆண்டவரே. எனக்கு எல்லாம் இருக்குது, நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, வெள்ளியும் பொண்ணும் இருக்கிறது. பட் ஆனா எனக்கு குழந்தை இல்லை. சில பேர் ஏசப்பா கிட்ட வந்தா பணம் தருவாரா? ஏசப்பா கிட்ட வந்தா பணம் தருவாரா? ஏசப்பா பணம் தர மாட்டார். என்ன தர மாட்டாரு? ஏசப்பா என்ன சாக்கா இருக்கு அந்த வார்த்தை? அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட ஆண்டவர் தேடி வந்துட்டு என்ன பணக்காரன் ஆக்கிடுவாரா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்கு பணம் தருவாரா? இயேசு கிறிஸ்து பணம் தர மாட்டாருங்க. ஆனா என்ன தருவாருன்னு சொல்லி எழுதிருக்கு பாத்தீங்களா? 8ஆம் உபவாகம் 8:18 கொஞ்சம் வாசிக்கலாமா? உபவாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபவாகம் டாக்குமெண்ட்ரி. தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. தம்முடைய உடன்படிக்கை, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. கவனிங்க, இயேசு கிறிஸ்து பணம் தருகிறவர் அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு பலனை தருகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவர், நான் வறுமையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒன்னும் இல்லாதவனா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் சொன்னாரு, உனக்கு ஒரு பலனை தருகிறேன். என்னக்காக? நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலை செய்யணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு பலனா இருக்கிறார். அவன் சொல்றான், எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே. எனக்கு என் பிரச்சனை என்னது? எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை இல்லை. நானும் என் மனைவி வயசு கூட்டிகிட்டே போகுது, எங்களுக்கு குழந்தை பிறக்காதோ என்கிற ஏக்கம் எங்களுக்குள்ள அதிகமா இருக்கிறது. எங்க வாழ்க்கையில குழந்தை இல்லாமலே நாங்க மரிச்சு போயிடுவோமோ, எங்களுக்குன்னு ஒரு பிள்ளையை பார்க்க முடியாம நாங்க செத்து போயிடுவோம் என்கிற ஒரு கவலை என் மனசுல ஓடிட்டே இருக்குது ஆண்டவர் என்று அவன் சொல்லுகிற பொழுது கர்த்தர் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அதை என்ன கூடுமானால் என்ன, கடற்கரை மணலத்தனையா மணலை பார், இதை என்ன கூடுமானால் என்ன, இவனமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். கையை தட்டி ஆண்டவரே, நல்ல உற்சாகமா கையை தட்டி. கர்த்தர் பலனா இருந்தா நான் குறுகி போவதில்லை, மாறாக என்னை கர்த்தர் பெருக செய்கிறவரா இருக்கிறார். என்னை யாரும் ஒடுக்க முடியாது, யாரும் என்னை ஒடுக்கி என் விசாலத்தை முடக்க முடியாது. என்னை யாரும் ஒடுக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றார் பாருங்களேன், வானத்தை அண்ணாந்து பாருப்பா, அந்த வானத்து நட்சத்திரங்கள் எண்ணிப்பா, அது என்ன கூடுமானால் என்ன. உங்களால என்னால இன்னி வரைக்கும் ஆபிரகாமேல எண்ண முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களால நீங்க நாங்களும் எண்ண முடியும். எவ்வளவு தூரம் எண்ணுவோம் இல்லையா?
அப்படியே ஒரு 100 நட்சத்திரத்தை என்னுமா வேதம் சொல்லுகிறது. அவர் நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறாராம். என்னது? நட்சத்திரங்கள் என்ன பண்றாரு ஆண்டவர்? பேரிட்டு அழைக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இதை ஒரு சமீபத்துல ஒரு கோலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன கோல். அதுக்கு அந்த கோல்னா என்ன தெரியுமா? பூமி மாதிரி ஒரு இது. அது சின்னதான். அது உள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஃபுல்லா தங்கம், நிக்கோட்டின், சில மதிப்புமிக்க பொருட்கள் அதுக்குள்ள இருக்குதான். அந்த பாறையில தங்க பாறையா இருக்குதான். 2000 இப்ப செயற்கைக்கோள் ரெடி பண்ணி அனுப்புனா 2035 போய் தான் சேருமா. அது எப்ப போய் சேருமா? அது அங்கிருந்து 500 டன் தங்கத்தை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்றாங்க. எத்தனை டன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நிலாவுல கால் வச்சார. நிலாவில் சும்மா கால் வைக்கல. நிலாவில் தாது பொருட்கள் இருக்கிறது, உலோகங்கள் இருக்கிறது. இப்ப எப்படி நம்ம இங்க இந்த உலகத்துல பூமியில இருந்து எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எடுக்கிறோமோ அது போல அங்கே இருக்கிறது. சும்மா நம்ம கிட்ட கதை விடுறானுங்க, மனுஷன் வாழ்றதுக்கு வசதி இருக்கா பார்க்க போறான் அப்படின்ட்டு. உலகத்துல இருக்கிறவங்களாம் ஒரு மூலையில போய் காலை வச்சான். இந்தியாக்காரன் வேற மூலையில காலை வச்சான். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு சொந்தன்றதுக்காக. அவன் கால் வச்ச இடத்துல நான் கால் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் சொல்லு, நீ காலை வச்சு எல்லாம் நடந்து திரி, இதெல்லாம் உனக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம கூட இங்க என்ன பண்ணோம்? இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? நாங்க ஏன் பண்ணோம்? நடந்து நடந்து சுத்தி சுத்தி ஜோம் பண்ணோம். ஏமேன், அல்லேலூயா. தொடர்ந்து ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மீதம் உள்ள காரியத்துக்காக. அல்லேலூயா. பாருங்க, எனக்கு பிள்ளை இல்லப்பா சொல்ல, நான் உனக்கு பலனா இருக்கிறாமே. கர்த்தர் நமக்கு ஏசாயால பாருங்களேன். அவரு ஏசாயா 40ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 41 40 தெரியல, ஞாபகம் டக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. 40ஆம் அதிகாரத்துல 29வது வசனம். ஆமென். பாருங்களேன், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். எனக்கு பலனே இல்லைன்னு சொல்றியா? கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அல்லேலூயா. எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு பலன் இல்லப்பா. கர்த்தர் சொல்றார் உனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துவார். எலும்புகளை பலப்படுத்துவார், நரம்புகளை பலப்படுத்துவார், ரத்த நாளங்களை பலப்படுத்துவார், பொருளாதாரத்தில் உன்னை பலப்படுத்துவார், ஆரோக்கியத்தினால் உன்னை பலப்படுத்துவார், சகலவித நன்மைகளை தந்து கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீ எப்படி மாறுவ? பலவானாய் மாறுவாய். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் பலவானாய் மாறுவேன். கர்த்தரனை பலப்படுத்துவார். அவர் பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறான். அந்த பலனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 31வது வசனம் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கணும். ஆராதனை தவற விடாம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவங்க தான் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. பாட்டு பாரு. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயர பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு ஈடாய் பலனை அனுபவிப்பாய். அல்லேலூயா. அப்போ ஒரு பலன் எனக்கு கிடைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல. இவன் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தான். இவன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்காக காத்திருந்தான். அதனால என்ன தெரியுமா? அவனுக்கு என்ன இல்லையோ கர்த்தர் அதை கொடுத்தார். கையை தட்டி. நீ இல்லைன்னு பயப்படாத. எனக்கு இது இல்லையான்னு பயப்படாத. அல்லேலூயா. எனக்கு இது இல்லவே இல்லை, காத்திரு. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளும்படி காத்திரு. என் வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்ன சொல்றது? நோ ஜாய்னஸ் இன் மை லைஃப். அல்லேலூயா. எல்லாம் என் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்கிறேன், எல்லாம் இருட்டா இருக்குது, வழி தெரியல. நோ வே. அல்லேலூயா. The trouble arrested him. அல்லேலூயா. சூழ்நிலைகள் என்னை கைது செய்து வைத்திருக்கிறது. நெருக்கடிகள் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குது. ப்ராப்ளம் என்னை என்ன பண்ணுது? வெளியே போக முடியாதபடி கர்த்தர் என்னை தடுத்து வச்சிருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த ஷீல்டா கர்த்தர் இருக்கிறதுனால அது உன்னை சேதப்படுத்தாது. உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். உனக்கு ஒரு பலன். இப்ப ஆபிரகாம் பாருங்க, அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் ஆகாரை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறான். கொஞ்சம் பொறுமை எழுந்துட்டாங்க. அந்த பொறுமை எழுந்ததுனால நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க ஆபிரகாம் ஆகாரை திருமணம் செய்து சேர்ந்த பிற்பாடு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவனுடைய பெயர் தான் இஸ்மவேல். பின் நாட்களில கர்த்தர் சாராள் சொல்ற அவளை அனுப்பிட்டாரு. இப்ப எதுக்காக அனுப்ப சொல்றாங்க? இப்ப கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் பெயர் ஈசாக்.
அல்லேலூயா. நல்ல அருமையான பெயர் ஈசாக். அல்லேலூயா. சில பேரு தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைக்கு வராம சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பேரெல்லாம் வைக்கிறாங்க. திடீர்னு உலகத்துல கவர்மெண்ட்ல ஏதாவது நமக்கு கிடைக்காம போயிடும், என்ன சலுகைகள் இல்லாம போயிடும்ட்டு நல்ல பேரெல்லாம் மாத்தி வேற பேர் வச்சுக்கிறாங்க. அப்ப கர்த்தரிடத்துக்கு உனக்கு எதுவும் வராது. அல்லேலூயா. நீ கர்த்தர் மறுதளிச்சதுக்கு தான் சமம். ஆமென் சொல்லாம என்ன, வீட்டு சர்ச்சில் ஒரு பேரா இருக்கும், வீட்டுல ஒரு பேரா இருக்கும், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு பேரா இருக்கும். அப்ப கர்த்தரை மறுதளிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறார், உனக்கு இல்லாதவைகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு கூட, எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னவனுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாரம்மா. அல்லேலூயா. ஈசாக்கு பிறந்தான், ஈசாக்கு 2 குழந்தை பிறந்துச்சு, அதுல ஒரு குழந்தைய கர்த்தர் பிரிச்சு எடுத்தார், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அல்லேலூயா. இங்கிருந்து சிறைப்பட்டு இந்த எகிப்துக்கு போகும்போது 70 பிள்ளைகளா மொத்தம் 70 பேரா இருந்தாங்க இல்லையா? ஏன்னா யோசேப்பும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் ஏற்கனவே அங்க இருந்தாங்க. 70 பேர் போறாங்க. திரும்பி வரும்போது 20 லட்சத்துக்கும் அதிகமான போர். சில பேர் சொல்றாங்க 40 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது 6 லட்சம் புருஷர்கள், பிள்ளைகளை ஸ்திரீகளை அவங்க கணக்கு பண்ணவே இல்லை. அல்லேலூயா. 6 லட்சங்க. வெறும் 70 பேர் எங்க இருக்குது? 6 லட்சம். வெறும் 6 லட்சம்னா கூட எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் உனக்கு ஒரு பலனா இருந்து உன்னை பலப்படுத்தி பிள்ளைகளை பெற்றெடுக்க பலன் தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலன் தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து அடுத்த காரியத்துக்கு நிறைய கடந்து போகலாம். ரோமர் 4:17. பாருங்க, ஆபிரகாமை குறித்து இங்க சொல்றாங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதற்கு மரித்தோரை உயிர்ப்பித்து அவர், அம்மா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்களேன், அவரு என்ன அழைக்கிறாரா? நீங்க சொல்லணும், உங்க சரீரத்துல ஏதாவது பலவீனம் இருக்குதா, எனக்கு கர்த்தர் புது கிட்னியை தரார். அல்லேலூயா. எனக்கு புதுசா உருவாக்குறார். ஆமென். என் கர்ப்ப பைய சொல்ல பெண்களுக்கு சொல்றேன், எனக்கு கரு உருவாது இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவேன், இது கர்ப்ப பையில கர்த்தர் குழந்தைகளை தர போறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமா குழந்தைகளை பெற்றெடுக்க போறார். அப்படி சொல்லணும். எனக்கு வீடே இல்லை, எனக்கு நல்ல ஒரு வீட்டை தருவார். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுகிறதுங்க, தனிமையானவர்கள் கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம். வீடு யாரும் வானான்னு சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவை. யாருக்கு ஒரு வாழ்றதுக்கு ஒரு அவசியமான வீடு தேவைதான். ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு இது வீடுதான். அல்லேலூயா. மேல சர்ச்சை வருமா இல்லை முன்னாடி சர்ச்சை வருமா நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது இல்லையோ, உனக்குள்ள எது இல்லையோ அதை இருக்கிறவைகள் போல் அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லை என்பதற்காக பயப்படாது. கர்த்தர் உனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் உனக்கு கேடகமா இருக்கிறார். எல்லாம் உனக்கு கிடைக்கும். எதெல்லாம் கிடைக்கணும் அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து